தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் ஜூலி கொடுத்த விலை சாப்டர் 5 பார்ட் பி. பட்டர்வர்த்திலிருந்து அம்மா சுகமில்லை, உடனே புறப்படு. கங்காணி ராஜா புறப்பட்ட போது காரணமின்றி கலங்கி வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள் அந்த சிங்காரி. அவளை அவன் பார்த்தது அதுதான் கடைசி தடவை. பட்டர்வர்த்தில் மூச்சுகளை எண்ணிக்கொண்டிருந்த அம்மா 2 ஆசைகளை கேட்டாள். முதல் ஆசையாக அவளை அழைத்துக் கொண்டு கப்பல் ஏறி தமிழ்நாட்டுக்கு வந்தான் அப்பாவின் அஸ்தி இருந்த கலசத்தோடு. 2வது ஆசையை சென்னைக்கு வந்ததும் சாகும் தருவாயில் கடைசி ஆசையாக கேட்டாள், என் அண்ணன் மகளை கல்யாணம் செய்து கொண்டு சென்னையிலேயே தங்கிவிடு. மறுக்கவும் முடியவில்லை. கல்யாணமாகிவிட்ட உண்மையை சொல்லவும் நேரமில்லை. இந்த இடத்தில்தான் அப்பா கதையை முடித்தார். புது இடம், புதிய பணக்கார சூழ்நிலை, புது இளம் மனைவியான உன் அம்மா. 2-3 வருஷங்கள் எல்லாத்தையுமே மறந்துவிட்டேன். மலேசியா கேமரான் மலை தேயிலை தோட்டம், அந்த சிங்காரியோடு வாழ்ந்த அந்த சிருங்கார வாழ்க்கை, எனக்கு பிறந்த அந்த இனிய குழந்தைகள் எல்லாவற்றையுமே மறந்துதான் போனேன். மகனே, என்னை வெறுக்காதே, என்னை குற்றவாளியாக நினைக்காதே. நானும் ஒரு சராசரி மனிதன். நினைவுக்கு வந்ததும் அவளுக்கு கடிதம் போட்டேன். விலாசதார் ஊரில் இல்லை என்று திரும்பிவிட்டது. நண்பர்களை விட்டு விசாரித்த போது காத்திருந்து அழுத்து போன அந்த சிங்காரி ஊர் ஏச்சுக்களை தாங்காமல் குழந்தைகளோடு வேறு எங்கோ புறப்பட்டு போய்விட்டாள் என்று தெரிந்தது. அவர்களை தேட போக வேண்டும் என்ற எண்ணம் இந்த 25 வருஷங்களாக என்னை அலைக்கழிக்கிறது. கார்த்திக், இனிமேல் நான் போக முடியும், தேட முடியும் என்கிற நம்பிக்கை போய்விட்டது. அதனால் தான் பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். எனக்கு தெரியும் என் மகன் திறமைசாலி. உன் சாமர்த்தியத்தில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் தான் எந்த அடையாளமும் தராமல் உன்னை அனுப்ப தீர்மானித்தேன். மை பாய், ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அவளை கண்டுபிடி. உன் அப்பாவின் குடும்பத்தை கண்டுபிடித்து அவருக்கு உதவு. காலடி சப்தம் கேட்டது. தாள மெட்டி ஓசை கேட்கவே அவர் கண்கள் பளபளத்தன. வாசிங்காரே என்றார். உள்ளே வந்து நின்றவளின் உடைகள் வித்தியாசமாயிருந்தன. கார்த்திகை கண்டதும் தயங்கினாள். அவனை பார்க்கும் பார்வையிலேயே அப்புறம் வரட்டுமா என்ற கேள்வி இருந்தது. கார்த்திக், உன் பெரியம்மாவை காட்ட என்னால முடியல. நிரந்தரமா இங்கே தங்க போகிற யோசனையோட புறப்பட்டதுனால அவளுடைய போட்டோவை கூட எடுத்துக்க தோணல. தவிர அந்த ஊர்ல அந்த நாள்ல அதுக்கு வசதியும் இல்லை. உனக்கு நான் காட்டக்கூடியதெல்லாம் இந்த ட்ரெஸ் மட்டும்தான். பழைய நினைவுகளை வச்சு நானே டிசைன் செய்து கொடுத்து தயாரிச்ச இந்த ட்ரெஸ் தான் அவள் எப்பவுமே போட்டுக்கிற ட்ரெஸ். இந்த ட்ரெஸ்ல இந்த பெண்ணை பார்க்கிறப்ப உன் பெரிய அம்மாவையே பார்க்கிறேன் என்று அவர் பெருமூச்சு விட அந்த பெண்ணின் முகம் சுளித்ததை அவனால் உணர முடிந்தது. இன்னுமா நீங்க தூங்கல? திரும்பி பார்த்தான் கார்த்திக். தூக்கம் வரல. என்ன ஏன் எழுப்பல என்றவளின் கை அவன் மார்பில் பதிந்து படர்ந்தது. உன் தூக்கத்தை மறுபடியும் கலைக்க வேண்டாம் என்றான். மணி 2 ஆயிடுச்சு, இன்னும் தூங்கலனா உடம்பு சூடாயிடதா? பேசும்போதே அவள் மெதுவாக அவன் மேலே படர்ந்து வந்தாள். அவளது மென்மையான வலு அவனுக்கு பிடித்திருந்தது. ஆடையற்ற அவளது தோளின் மிருதுத்தன்மை அவனுக்கு கிடுகிடு போட்டியது. முகத்தருகிலே அவள் விடும் மூச்சின் நெருடலை மிகவும் ரசித்தான். அவன் கைகள் நகர்ந்து அவளது வெற்று முதுகில் பரவி படர்ந்தன. சவிதாடியார், ஐ லவ் யூ so much. ஓ நோ, கிசுகிசுப்பாக சொன்னாள். The pleasure is mine. அவன் அப்பாவின் கதையை மறந்திருந்தான். மறுநாளைய பயணத்தை மெல்ல மறந்தான். தன்னை கம்மிக்கொண்ட இன்பச் சுமையின் அனுப்பிலே மெல்ல வழுக்கி செல்ல தூக்கம் வரும்போது அவன் களைத்திருந்தான். அவளும் களைத்து போய் தெரிந்தாள். ஏரோட்ரோமின் கலகலப்பு எதுவும் ஒட்டாமல் நின்று கொண்டிருந்தான் கார்த்திக். அருகில் கண்ணீரை மறைக்க போலித்தனமான ஆர்வத்துடன் எங்கோ பார்த்து கொண்டிருக்கும் சவிதாவை பார்த்தான். சோகையாக சிரித்தாள். ரமேஷ் அவனிடம் வருவதும் ஏதோ கேட்பதும், ஓடிப்போய் தொலைவில் பெண்கள் கும்பலின் நடுவிலே இருக்கும் ஜூலியிடம் பேசுவதுமாக இருந்தான். உன் பக்கத்து சீட்டுக்காரரிடம் பேசிட்ட. முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னார். ஜூலியோட சீட் ஜன்னல் பக்கம்னு சொன்னதும் சரினிட்டாரு. மனிதனுக்கு எத்தனை வயசானாலும் இந்த சின்ன சின்ன ஆசைகள் மட்டும் போறதில்ல பாரு. ஜூலி, 1 minute. மினிஸ்கர்ட் துடைகள் அசைய நடந்து வந்த ஜூலிக்கு சவிதாவை அறிமுகப்படுத்தினான். மலேசியாவில் பெரிய இடத்து பெண், ஆனா இப்ப உங்க வீட்டுக்காரருக்கு கைடு வேலை பார்க்க போகிறாள். ஹலோ என்று கை நீட்டிய ஜூலிக்கு பதிலாக சவிதா சிரித்த சிரிப்பில் செயற்கை இருந்தது. ரமேஷ், செக்யூரிட்டி செக்அப் முடிச்சுட்டு தான் பாரு என்று பேசியவாறு அவர்கள் போனதும், அழகா இருக்கிறாள் என்ற சவிதாவை பார்த்தான். I beg your pardon என்று அவன் கேட்கும் போதே, your attention please என்ற ஸ்பீக்கர் இனிமையான குரலில் மலேசியா செல்லும் விமானத்துக்கு அழைக்க துவங்கியது. இன்னுமா பேசி முடியல? அவசரமாக வந்தான் ரமேஷ். புறப்பட வரேன் சவிதா. கிளம்பினான். வரச்சே மறக்காம சொன்னதை கொண்டு வாங்க. கூடவே நடந்தாள். ஐ மீன் குழந்தை கொண்டு வருவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டு போச்சு. திரும்பி பார்த்த கார்த்திக் அவள் கன்னத்தை லேசாக தட்டிவிட்டு நடந்தான். படிகளில் ஏறும்போது திரும்பிய போதெல்லாம் ஏர் ஹோஸ்டஸ் அமர்த்திய இருக்கையில் அமர்ந்து ஜன்னல் கண்ணாடி வழியாக பார்த்த போதெல்லாம் சவிதா தெரிந்தாள். நின்று கொண்டே இருந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் கேட்டு மகிழுங்கள். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க.